நல்ல மனைவி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். மனைவியை தேர்ந்தெடுப்பதில் இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிதானத்தையும் எச்சரிக்கையும் இந்து மதம் வலியுறுத்துகிறது. அவசரத்தில் கல்யாணம் பண்ணி சாவகாசத்தில் சங்கடப்படாதே என்பதே இந்துக்களின் எச்சரிக்கை பழமொழி. இளம் பருவத்தின் இரத்த துடிப்பு வெறும் உணர்ச்சிகளையே அடித்தளமாக கொண்டது. அந்த பருவத்தில் காதலும் தோன்றும், காமமும் தோன்றும். ஒரு பெண்ணிடம் புனிதமான காதல் தோன்றிவிட்டால் உடல் இச்சை உடனடியாக எழாது. அவளை பார்க்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், பேச வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசைதான் வளரும். அவளை காணாத நேரமெல்லாம் கவலைப்படும், கனவு காணும், கற்பனை செய்யும். மிகவும் சிறு பருவத்தில் மட்டுமே அத்தகைய புனித காதல் தோன்றும். அது நிறைவேறி வாழ்க்கை வெற்றிகரமாக நடப்பதும் உண்டு. நிறைவேறாமல் தலையணையை கண்ணீரால் நனைப்பதும் உண்டு. நிறைவேறிய பிறகு கூட்டுறவில் தோல்வி ஏற்படுவதும் உண்டு. ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்ளும்போது உடல் இச்சை உந்தி தள்ளுமானால் அந்த காதல் ஆத்மாவின் ராகம் அல்ல, சரீரத்தின் தாளமே. உடல் இச்சையால் உந்தி தள்ளப்படும் எந்த இளைஞனும் நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் தவறிவிடுகிறான். எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கிறது. அவள் சரியானவள், இவள் தவறானவள் என்று உணர முடியாமல் போகிறான். பெரும்பாலும் தவறான ஒருத்தியே அவனுக்கு வந்து சேருகிறாள். பூரித்து நிற்கும் சரீரத்தில் மட்டுமே ஒருவனுடைய பார்வை லயித்து விட்டால் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் இதயத்தின் சலனத்தை, சபலத்தை, அகங்காரத்தை, மோசத்தை, வேஷத்தை அவன் அறிய முடியாமலே போகிறது. அந்த கருநீல கண்கள் அவனை பார்த்து நாணுவதிலும் அச்சப்படுவதிலும் ஆத்மாவின் புனிதத்தன்மை வெளியாகிறது. அங்கே உடல் உருவம் மறைந்து உள்ளமே மேலோங்கி நிற்கிறது. புனிதமான அந்த காதலை அறியாதவர்கள் உடல் இச்சையால் தவறான பெண்களை மணந்து நிம்மதி இழந்து விடுகிறார்கள். எதிர்கால குடும்ப நிம்மதியையும் ஆனந்தத்தையும் நாடும் இளைஞன் எத்தகைய பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு வடமொழியில் ஒரு ஸ்லோகம் உண்டு. கார்யேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேஷு லட்சுமி, சமவா தரித்ரி, போத்தியேஷு மாதா, சுயனேஷு வேஷ்யா, சமதர்ம யுக்தா, குலதர்ம பத்தினி. அதாவது சேவை செய்வதில் தாசியைப் போலவும், யோசனை சொல்வதில் மந்திரியைப் போலவும், அழகில் லட்சுமியைப் போலவும், மன்னிப்பதில் பூமாதேவியைப் போலவும், அன்போடு ஊட்டுவதில் அன்னையைப் போலவும், மஞ்சத்தில் கனிகையைப் போலவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்தியே குலதர்ம பத்தினி என்கிறது அந்த வடமொழி ஸ்லோகம். கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி என்ற பழமொழிக்கேற்ப கணவனுக்கு என்னென்ன நேரங்களில் என்னென்ன தேவை என்பதை வீட்டுக்கு வந்த சில நாட்களிலேயே கண்டு கொண்டு அந்த கடமைகளை செய்வதில் அவள் ஒரு அடிமை போல் இயங்க வேண்டும். வடமொழியில் தாசி என்றால் அடிமை என்று அர்த்தம். அவள் கல்வி அறிவு உள்ளவளாய், இக்கட்டான நேரங்களில் நல்ல யோசனை சொல்பவளாய், ஒரு மந்திரியைப் போல் இயங்க வேண்டும். பார்ப்பதற்கு லட்சுமி மாதிரி இருக்கிறாள் என்கிறார்களே, அந்த மகாலட்சுமியை போன்ற திருத்தமான அழகு இருக்க வேண்டும். அழகு என்றால் முடியை 6 அங்குலமாக வெட்டி, ஜம்பரை தூக்கி கட்டி, முக்கால் முதுகு பின்னால் வருவோருக்கு தெரிகிற மாதிரி ஜாக்கெட் போட்டு பாதி வயிற்றையும் பார்வைக்கு வைக்கும் நவநாகரிக அழகல்ல. காஞ்சிபுரம் கண்டாங்கி கட்டி, அரைக்கை ரவிக்கை போட்டு, 6 அடி கூந்தலை அள்ளி முடித்து, மல்லிகை பூச்சூடி, முகத்துக்கு மஞ்சள் பூசி, குங்கும பொட்டு வைத்து, கால் பார்த்து நடந்து வரும் கட்டழகையே மகாலட்சுமி போன்ற அழகு என்றார்கள். அவள் பார்க்கும்போது கூட நேருக்கு நேர் பார்க்க மாட்டாள். யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால், தான் நோக்கும் மெல்ல நகும் என்றான் வள்ளுவன். ஒரு கண் சிறகடித்தால் போல நகும் என்றவனும் அவனே. எந்த ஆடவனின் அழகும் ஒரு பெண்ணின் பார்வையில் திடீரென்று அதிர்ச்சியை தருமென்றால் மகாலட்சுமி போன்ற குலப்பெண்கள் அந்த அதிர்ச்சிக்கு பலியாகி விடுவதில்லை. இடி தாங்கி கருவி இடியை இழுத்து கிணற்றுக்குள் விட்டு விடுவது போல் அழகான ஆடவன் தந்த அதிர்ச்சியை அடுத்த கணமே அவர்கள் விரட்டி விடுகிறார்கள்.
ரூபத்தில் மகாலட்சுமி என்று சொல்லுகிற ஸ்லோகம் அப்படிப்பட்ட ரூபத்தில் உள்ள இதயத்தையும் மகாலட்சுமியின் இதயமாகவே காட்டுகிறது. பொறுத்தருள்வதில் அவள் ஒரு பூமாதேவியைப் போல் இருக்க வேண்டும். கணவனது சினத்தை தணிக்கும் கருவியாக இருக்க வேண்டும். அவனது கோபத்தில் எண்ணெயை ஊற்றி குடும்பத்தை இரண்டாக்கி விடக்கூடாது. நல்ல குலப்பெண்களால் மட்டுமே அது முடியும். அறுசுவை உணவை அன்போடு ஊட்டுவதில் அவள் ஒரு தாய் போல் இருக்க வேண்டும். தாயோடு அறுசுவைபோம் என்பது நம் முன்னோர் பழமொழி. பள்ளி அறையில் அவள் கணிகையைப் போலவே நடந்து கொள்ள வேண்டும். கணிகையின் சாகசம், சாதுரியம், ஊடல், கூடல் அனைத்தும் உள்ளவளாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தன் பத்தினியாக ஏற்றுக்கொண்டவன் பெரும்பாலும் கெட்டுப்போவதும் இல்லை, வாழ்க்கையில் தோல்வியடைவதும் இல்லை. நல்ல பெண்ணை மணந்தவன் முட்டாளாயிருந்தாலும் அறிஞனாகி விடுகிறான். அவன் முகம் எப்பொழுதும் பிரகாசமாய் இருக்கிறது. தவறான பெண்ணை அடைந்தவன் அறிஞனானாலும் முட்டாளாகி விடுகிறான். அவன் முகத்தில் ஒளி மங்கி விடுகிறது. எல்லாம் சரி, அத்தகைய நல்ல பெண்ணை கண்டுபிடிப்பது எப்படி? அதற்கு பாண்டிய நாட்டு இந்துக்களிடையே ஒரு பழமொழி உண்டு. தாயை பார்த்து பெண்ணெடு, தரத்தை பார்த்து வரவிடு, நிலத்தை பார்த்து பயிரிடு, நேரம் பார்த்து முடிவெடு என்பார்கள். தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் மகளை படிக்கட்டில் பார்க்க வேண்டாம் என்பார்கள். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்பார்கள். தாயின் குணங்கள் பெண்ணுக்கும் தந்தையின் குணங்கள் பிள்ளைக்கும் படிவதாக ஐதீகம். அப்படி படியாமலும் போவது உண்டு. அது விதிவிலக்கு. ஆகவே தாயை பற்றி தெரிந்து கொண்டால் பெண்ணை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இளைஞனின் துடிதுடிப்பு தாயை பற்றி கேள்வி கேட்பதில்லை. பெண்ணின் வாலிப்பான அங்கங்களே அவன் நினைவை மயக்குகின்றன. அதனால்தான் பெற்றோர் பார்த்து மகனுக்கு பெண் தேட வேண்டும் என்கிறார்கள். பெற்றவர்கள் பெண் பார்க்கும்போது பெண்ணின் குலம், கோத்திரம் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் பேசி முடிக்கிறார்கள். அத்தகைய திருமணங்கள், நிதானமாக அறிந்து முடிக்கப்பட்ட திருமணங்கள் 100க்கு 100 வெற்றிகரமாக அமைகின்றன. ஆத்திரத்தில் காதல், அவசரத்தில் கல்யாணம் என்று முடிந்த திருமணங்கள் 100க்கு 90 திருமணங்கள் தோல்வியே அடைந்திருக்கின்றன. ஆகவே ஆயுள்கால குடும்ப வாழ்க்கைக்கு நிம்மதி வேண்டுமென்றால் பெண்களை தேடும் பொறுப்பை பெற்றோர்களிடம் விட்டுவிட வேண்டும். காவியத்துக்கு சுவையான காதல் வாழ்க்கை பல பேருக்கு நேர்மாறான பலனையே தந்திருக்கின்றது. விதிவிலக்குகளை இதில் நான் சேர்க்கவில்லை. குடிபிறப்பு பார்த்துதான் பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கை முழுவதும் அமைதி இழந்து அவமானம் சுமந்து அழுது நொந்துதான் சாக வேண்டியிருக்கும். குடிபிறப்பு என்பது ஜாதியை குறிப்பதல்ல, பெண் பிறந்த குடும்பத்தை குறிப்பது. எந்த ஜாதியிலும் நல்ல பெண்கள் தோன்றுகிறார்கள், கெட்ட பெண்களும் இருக்கிறார்கள். நல்ல பெண்களை தேர்ந்தெடுப்பதில் ஜாதி மதம் பார்ப்பது பயனற்றது. குடிபிறப்புதான் இன்றியமையாதது. இலங்கையில் சீதையை கண்டு திரும்பிய அனுமன் ராமனிடம் இப்படி சொல்கிறான்: ஆரிய புத்ரா, நான் இலங்கையில் சீதை என்னும் நங்கையை காணவில்லை. குடிபிறப்பு என்ற ஒன்றையும், சிறந்த பொறுமை எனும் ஒன்றையும், கற்பு எனும் ஒன்றையும் கண்டேன் என்கிறான். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்றான் வள்ளுவன். நடத்தையின் குற்றம் குலத்தின் குற்றமே என்பது வள்ளுவன் வாதம். ஆகவே ஒரு பெண்ணின் குடிபிறப்பை கூர்ந்து அறிதல் இன்றியமையாதது. நற்குடி பிறப்பை அறிந்து கொண்டு விட்டால் பிறகு பெண்ணின் உருவத்தை மட்டும் பார்த்தால் போதும். மற்ற குணங்கள் தாய் வழியே வந்திருக்கும். பொறுப்பற்ற இளைஞன் குடும்ப பொறுப்பை மேற்கொண்ட பிறகு அந்த ரதம் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய ரதம் என்பதை அறிந்தால் இதில் எச்சரிக்கையாக இருப்பான். நல்ல துணை கிடைக்காமல் பைத்தியக்காரர்கள் போல் உலவும் துர்பாக்கியசாலிகளின் கண்ணீரிலிருந்து பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பாடத்தை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சித்தர்கள், ரிஷிகள், சந்நியாசிகள் பலர் மனைவியால் விரக்தியுற்று அப்படி ஆனவர்கள் என்பதால்தான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்கிறார்கள். இல்லாள் என்பவள் இல்லத்தை ஆள்பவள் என்று அர்த்தம். அவள் அன்பில்லாளாக, அடக்கமில்லாளாக, பணமில்லாளாக, பத்தினியின்மை இல்லாளாக இருந்துவிட்டால் உன் வீடு புலி கிடந்த குகை போல் ஆகிவிடும் என்பது முன்னோர் எச்சரிக்கை. இந்து புராணங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் நல்ல மனைவியின் இலக்கணங்களை அறிவார்கள். இன்றைய இளைஞனுக்கும் மத ஈடுபாடு ஏற்பட்டுவிட்டால் அவன் கண்ணை மனது வென்று நல்ல பெண்ணை நோக்கி கொண்டு போகும்.
இவ்வாறு நல்ல மனைவி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.